கை கூப்பிட்டு, நான் பிரம்மதேவன், நான் அசல் ராட்சசி இல்ல, பிரம்மதேவனுடைய சாபத்தினால நான் இங்க ராட்சசியா இருக்கேன். ஆனா நான் பிரம்மதேவனை கேட்டேன், எனக்கு சாபம் இருக்கே, என்னுடைய சாபமானது எப்ப தீரும்னு கேட்டேன். அதுக்கு எப்ப உன்னுடைய ஒரு குரங்கு உன்னை கையினால தீண்டுறதோ, அந்த தீண்டெடுத்துன்னு உன் சாபம் நீங்கிடும். அதுக்கு பிறகு என்னன்னா, இந்த இலங்காபுரிக்கு அழிவு ஏற்படக்கூடிய முதல் தருணம் அப்படின்னு சொன்னார், பிரம்மதேவன் சொன்னார் அப்படிங்கிறத சொல்றார். அத கம்பநாட்டாழ்வான் அனுபவிக்கிறான். எத்தனை காலம் எத்தனை காலம் எத்தனை காலம் இம்மூதூர் காப்பல் என்றே, எத்தனை காலம் இம்மூதூர் காப்பல் என்றே, அம்முத்தனை வினைவினேற்கு, எத்தனை காலம் இம்மூதூர் காப்பல் என்று, அம்முத்தனை வினைவினேற்கு, முரண்பலி குரங்கு ஒன்று தன் கைத்தலமதனால் உன்னை தீண்டி, கைத்தலமதனால் உன்னை தீண்டி, காய்ந்த வண்டு நீ என்னை காண்டி, சித்திர நகரம் பின்னை சிதைவது சின்னம் என்றான். எத்தனை காலம் பிரம்மதேவன் நான் கேட்டேன், எத்தனை காலம், எத்தனை நாள் நான் இந்த பூதூர் இந்த இடத்தை காப்பாத்திட்டு இருக்கிறது, காப்பல் என்று. அம்முத்தனை வினைவினேற்கு, அதுக்கு அந்த முத்தனான பிரம்மதேவன் சொன்னானா, முரண்பலி குரங்கு ஒன்று, ஒரு குரங்கு தன் கைத்தலமதனால் உன்னை தீண்டி, காய்ந்த அன்று நீ என்னை காண்டி, என்னைக்கு ஒன்ன அத கையினால ஒன்னு அந்த குரங்கு அடிக்கிறதோ அன்னையோட உனக்கு சாபம் போயிடும், நீ என்ன இடத்துல வந்துடலாம். இன்னொரு ஒரு விஷய ரகசியம் சொல்றேன், அன்னில இருந்துதான் இந்த இலங்காபுரிக்கு அழிவு நாள் தொடங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போனா, மகானே உம்மை பார்த்தா மகான்னு தோன்றது, நல்லபடியாக வெற்றிகரமாக வெற்றியோடு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாளாம் அந்த லங்கினிங்கிறவன். அப்படி ஆஞ்சநேயன் உள்ள இலங்காபுரிக்கு உள்ள நுழையிறார், எல்லா இடத்துலயும் தேடுறார். நிறைய மாளிகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதனால கும்பனுடைய மாளிகை, கும்பன், நிகும்பன், அதிகாயன், பிரகஸ்தன், இப்படிலாம் நிறைய பேர், விபீஷணன், இப்படி எல்லாம் வீடுகள் நிறைய இருக்கு. எங்க கொண்டு போய் வச்சிருக்கானோ சீதைய தெரியலையேன்னு எல்லா இடத்துக்கும் பூந்து தேடுறான். அப்புறம் ஒரு அந்தப்புறம் இருந்தது, அந்தப்புறத்துல போய் பார்த்தா, அந்தப்புறத்துல பார்த்தா விமானம் இருக்கு. இந்த விமானத்துக்குள்ள கூட திருவடியை வச்சு தேடுறான், காலை வச்சு ஏறி தேடுறான். அதுக்கு எழுதுறா, அந்த விமானத்துக்குள்ள நல்ல காரியம் எதுவுமே நடந்தது இல்லையா, ஆஞ்சநேயனுடையதான திருவடி பாதம் பட்டுன்றதுனால அது பாவனம் ஆயிடுத்தான், புண்ணியாக வாசனம் போல ஆயிடுத்துங்கிறார். அந்த அந்த இடத்துக்கு புண்ணியாவஞ்சனம் பண்ண மாதிரி மகாத்மா கோடிய திருவடி பட்டு கொடுத்துனா இல்லையா, 37 அடி ஆஞ்சநேயர் இங்க நிக்கணும்னா அவர் திருவுள்ளம் இல்லைன்னா இங்க வர முடியுமா? மனுஷ எத்தனம் இல்லையே, தெய்வ எத்தனம். அது மனுஷாலால முடியாது. நான் பண்றேன் நீ பண்றேன்னு மாற வேணா தட்டிப்பான், நான் அவளால சாதிக்க முடியாது. ஆனா தெய்வம் நினைச்சு யார பிடிச்சா யார் மூலமா இந்த காரியம் நடத்த முடியும்னு நினைச்சுட்டு அப்படி கம்பீரமா இங்க நிக்கிறார். அப்படின்னா அத்தனை பெரியும் எப்படி ஆசியாலேயே பெரிய கோபுரம்னு இந்த ராஜகோபுரம் இன்னைக்கு பரிமளிக்கும்படியா இருக்கோ, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியதான ஆஞ்சநேயர் அவ்வளவு உயரமா நின்று எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார். அந்த வாசுதேவ சுவாமி வரவாளுடைய குறைகள்லாம் பொறுக்கிறார் இல்லையா. இப்படி எல்லாம் பகவத் குணம் வச்சு பாராயணம் வச்சு எதுக்கு வைக்கணும்? ஆஞ்சநேயர் சிரசு அவர் சிரவணம் பண்றார், அவர்னால நீங்க எல்லாரும் சிரவணம் பண்ற, அவர்னால இவர் ஆஞ்சநேயன் வர முடியாத வாழ்க்கெல்லாம் கூட இப்படி டிவி மூலமா நேர்காணல் மூலமா எல்லா இடத்துக்கும் போய் ஒளிபரப்பாருது இல்லையா, எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து கேட்கும்படியா பெருமாள் கிருபை பண்றாரு இல்லையா. அதனால
ஆஞ்சநேயனுடைய இடம் திருவடி பட்ட இடமே பாவனமாயிடுமா.